மன அழுத்தம் வந்து அதிகமாகும். ஸோ எண்ணங்கள், மனத்துல உள்ள எண்ணங்கள் எல்லாமே தப்பா யோசிக்கும் போது நமக்கு மன அழுத்தம் இன்னும் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும். இந்த உடல் சூட்டை நம்ம சாப்பாட்டாலையும் குறைக்க முடியும். ஏன்னா எதுனாலும் இந்த பிரச்சனை வருது அப்படின்றத சொன்னோம் இல்லையா. சாப்பிட்றதால வருது, நம்ம உடல் சுத்தி இருக்கிற சூழ்நிலையால வருது, நம்ம வாழ்வியல் முறையால வருது. இந்த மூணுமே நம்ம கொஞ்சம் மாற்றம் செஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த உடல் சூட்டையும் கபாலத்துல மண்டையில இருக்கிற சூடையும் நல்லாவே குறைச்சி நம்ம மனத்துல உள்ள எண்ணங்கள் எல்லாத்தையும் மாற்றி அமைக்க முடியும். முதல்ல என்னென்ன செய்யலாம் அப்படிங்கறத சித்தர்கள் இந்த மறைமுகமா மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், கிட்டத்தட்ட இதை கொஞ்சமா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு படி போய் இந்த தலை சூட்டை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறதையும் சொல்லிட்டே வராங்க. இப்ப எப்போதும் சொல்றதாங்க, ஆயில் பாத் நம்ம கண்டிப்பா எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா நல்ல இது வரைக்கும் ஆயில் பாத் எடுக்கல அப்படின்னா சித்த மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் அதுக்குன்னே ஒரு சில தைலங்கள் இருக்கு, அதை தேய்ச்சி குளிக்க ஆரம்பிக்கும் போது இதுக்கப்புறம் தொடர்ந்து ஆயில் பாத் நம்ம எடுத்துட்டு வரும்போது சாதாரண தேங்காய் எண்ணெயோ இல்ல நல்ல